மீனாவும் ரோகிணியும் மீட் பண்ணிக்கிட்டத விஜயா பார்த்துட்டு போகிறாங்க. இவளுக நம்மளுக்கு தெரியாமல் அப்படி என்ன திட்டம் போடுறாளுக அப்படின்னு விஜயாவுக்கு சந்தேகம் வருது. இவளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கோவத்தோடு உட்காந்துருக்காங்க. கோவத்தோட சோஃபாவில் உட்காந்துட்ருக்க அப்போ தான் ரோகிணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு புலம்பிட்டு வர்றாங்க. மகேஸ்வரி, ரொம்ப நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்டே, இந்த மீனா வேற எப்போ சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துலையே இருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு வராங்க. அப்புறமா தான் எங்கள் வீட்டில் விஜயாவும் கேள்வி கேட்குறாங்க. ஏய் ரோகிணி, இங்கே வா அப்படின்னு கூப்பிட உடனேவும் என்ன ஆண்டின்னு சொல்லி ரோகிணி கேட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. ஆமாம், அந்த பூ கட்டுறவக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ எங்கேயுமே இன்னைக்கு போகலை அப்படின்னு தானே சொல்கிற. அப்படின்னா அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? அவளை நீயும் மீட் பண்ணிக்கிட்டேங்கல்ல, அதை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆண்டி, அதுவா, அது நான் மறந்தே போயிட்டேன் ஆண்டி. மீனா யாரோ எனக்கு வந்து மேக்கப் ஆர்டர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் வந்தாங்க. யாரோ சொன்னாங்களாமா, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனாமா, அதனால் அவங்க வந்து என்னை மேக்கப்புக்காக கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் எதாச்சும் அவங்கள பார்த்தேன், அவ்வளோதான் ஆண்டி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, நிஜமாலுமே அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, வேற என்ன இருக்க போகுது, அவ்வளோதான் ஆண்டி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. அவ இப்போ எப்படி வீட்டை விட்டு போனாலோ அதே மாதிரி உன்னையமும் ஏதாவது பேசி அப்படியே மாற்றிடுவா, புரியுதா? அவள் பயங்கரமான கைக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை வராது, மனோஜை விட்டுட்டு நான் எதுக்காக போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியும் சொல்லி முடிச்சுட்டு ரூம்குள்ளே போய் நல்லா யோசிக்கிறாங்க. எதனால் நம்ம இவ்வளோ பயந்துருக்கணும்? இங்கே பாரு, இந்த மீனாவுக்காக நம்ம ரொம்ப பயந்துருக்குறோம். அவளை இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைன்னா இதே பயத்தோடையே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். அவள் திடீர்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லி வச்சிட்டானா அவளோட போக்கே சரியில்லைன்னு நினச்ச ரோகிணி புதுசாக திட்டம் போடுறாங்க. இதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அடுத்த நாள் முக்கியமான வேலைக்கு போகணும்னு அவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு அதை பற்றியே யோசிக்கிறாங்க. ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நம்ம இதை செஞ்சால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அப்போது மீனா கொடுத்த ஆர்டரை வச்சு நம்ம மனோஜ்கிட்ட வாங்கிடலான்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட, மனோஜ், எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக 1,00,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக ரோகிணின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. உடனேவும், என்ன இப்பெல்லாம் பணம் கேட்டால் கேள்வியெல்லாம் கேட்குற, அப்படி நான் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போயிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சேச்சே ரோகிணி, நீ தப்பாக எடுத்துக்கிட்ட, அதுக்காகலாம் நான் கேட்கல, பணம் எதுக்குன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நீ எந்த மாதிரி செலவு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, உடனேவும் இங்கே அந்த பணத்தை வந்து, ஓ இப்போ தான் தெரியுது, மீனா ஒரு ஆர்டர் பிடிச்சி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லை, அதுக்கு மேக்கப் திங்ஸ் வாங்குறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சொன்னாதான் கொடுப்பியா அப்படின்னு மிரட்டுறாங்க. இல்லை இந்த 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து கேஷாகவே கொடுக்குறாங்க. நான் இதை வந்து டீலருக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருந்தேன், பொருளெல்லாம் வரணும்ல, அதனால தான். அது சரி இந்தா அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிட்டியை பார்க்குறதுக்கு போகிறாங்க. சிட்டிகிட்ட வந்துட்டு, அதாவது எனக்கு வந்து உன் மூலமாக ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்ன ஹெல்ப்னு ரோகிணிக்கிட்ட கேட்குறாங்க. அது வந்து எனக்கு இந்த மீனா வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணுறா, என்னால் அவளை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல, ரொம்ப அப்படியே என்னை டார்ச்சர் கொடுக்குறா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விஷயத்த மட்டும் சொல்லுங்கள், நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க, அது வந்து அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு விபத்து மாதிரி ஏதோ ஒன்று நடக்கணும், அதாவது அது நம்ம திட்டமிட்டு செஞ்ச சதி அப்படிங்கிற மாதிரி தெரியக்கூடாது மற்றவங்களுக்கு, அது சும்மா யாரோ தெரியாதவங்க வந்து லாரியில் வந்து இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும், அதுக்கு என் பேர் எதுவும் வெளியில் வரக்கூடாது, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்னை காட்டி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னு ரோகிணி செட்டிக்கிட்ட சொல்ல, உடனே செட்டியும், அது ஏதோ ஒரு பயத்தில் நடந்த விஷயம், ஒரு வாட்டி அப்படி நடந்துட்டா எல்லா வாட்டியும் அப்படி நடக்காதில்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா தான் ரோகிணி, இதில் 1,00,000 ரூபாய் பணம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது காரியத்தை முடிச்சிடுங்க,
சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவகிட்ட 1,00,000 ரூபாய் பணம் எப்படி வந்தது? நம்ம கேட்கும் போதெல்லாம் இல்லை இல்லைங்கிறா. அவளுக்கு காரியம் ஆகணும்னா மட்டும் எப்படி வந்து நேற்றா அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் சித்தி வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி தன்னோட ஆட்களை வர சொல்லி, இங்கே பாருங்கடா, இங்கே மீனா மேலே நம்மளுக்கும் கோபம் அதிகமாக இருக்குது. சத்யாவும் நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றதில்ல. அவனும் இப்போ வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறான்டா. இதே வேலையைத்தான் அங்கேயும் பார்க்குறான். ஆனால் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான்டா. அதனால் எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து மீனாவு தான். அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது நம்மளுக்கு என்னவோ சந்தோஷந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் ரோகிணியாக வந்து பணத்தை கொடுத்து இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று அடிபடுற மாதிரி பண்ணிடுங்க, உயிருக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு தினேஷ் கிட்ட ஐடியா கேட்க, தினேஷ் சொல்கிறாரு, அந்த முத்துவால தானே நான் கோமாவுக்கு போனேன், அதே மாதிரியேவும் அதாவது முத்துவோட பொண்டாட்டியை கோமாவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியான ஐடியா தான். அப்போ தானே சத்யா ரொம்ப இதாவான். இங்கே பாருடா, தலையில் பலமாக அடிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியேவும் அவங்க வெளியூர் ஆட்கள், அதாவது இவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஆட்கள் இல்லாமல் வெளி ஆட்களை 2-3 பேரை செட் பண்ணி லாரியில் சும்மா போகிற மாதிரி மீனா எங்கே போகிறாங்க பூ கொடுக்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி போகிறாங்க. நாள் ஃபாலோ பண்ணுறாங்க. மறுநாள் அவங்க எங்கெங்கே போவாங்க அடுத்து அப்படிங்கிறத நோட்டமிட்டு அந்த வழியாக போய் வேணும்னே மீனாவோட வண்டியை தொடர்ந்து வந்து மீனாவை அடித்து தூக்கிடுறாங்க. அதில் மீனா ரொம்பவே காயம்பட்டு தலையில் ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்து ரொம்ப இதாக போயிடுறாங்க. அப்போ அங்கே நின்றிருந்தவங்க எல்லாம் சுற்றி வளைச்சி நின்றுருக்காங்க. அதுலேருந்து எப்பா என்னப்பா இந்த பொண்ணுக்கு அடிபட்டு ரொம்ப ரத்தமெல்லாம் போயிட்டுருக்கு, என்னப்பா நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, தூக்குங்கப்பா யாராவது அப்படின்னு சொல்ல, அந்த வழியாக வந்த முத்து காரை நிப்பாட்டிட்டு என்ன கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லி இறங்கி வந்து பார்க்குறாரு. அப்போ மீனா அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு, மீனா மீனா உனக்கு என்னாச்சு மீனா? ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பதட்டமாகறாரு. யார் தம்பி இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டி தான் யா அப்படின்னு சொல்லிட்டு, வழிவிடுங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி முகத்தில் தண்ணி அடித்து தண்ணியை கொடுக்குறாங்க குடிக்க. உங்களை நான் ரொம்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டேவும் மயக்கம் போட்டுடுறாங்க. அப்படியே மயங்கின மீனாவை தூக்கிக்கிட்டு ஓடுறாரு முத்து. காரில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறாரு. அக்கா யாராவது என் கூட ஹெல்ப் பண்ணுங்கக்கா, என் பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டு வரீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்ல, இதோ நான் வரேன் தம்பி அப்படின்னு அங்கே இருந்த 2 பேரும் மீனாவுக்கு ஹெல்ப்பாக அங்கே தூக்கி மடியில் படுக்க வச்சுக்கிட்டு காரில் கொண்டு போய் சீதாவோட ஹாஸ்பிட்டலில் ஏவும் சேர்க்குறாங்க. சீதா மீனாவை பார்த்த உடனே, அக்காவுக்கு என்னாச்சு மாமா அக்காவுக்கு என்னாச்சு மாமா, அக்கா எழுந்திருக்கா அப்படின்னு சீதா ரொம்ப பயப்படுறாங்க. சீதா, உங்கள் அக்காவுக்கு எதுவும் ஆகாது, அவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு நான் போய் பார்க்குறேன், அவளுக்கு அடிபட்டு கிடந்தது, யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டமாக இருக்க, அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே வீட்டுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணிக்கு சிட்டி மூலமாக கால் வருது. ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு ரோகிணி ஃபோனை எடுத்து, சொல்லு சிட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ரோகிணி சக்ஸஸாக வேலை முடிஞ்சுது, நீங்கள் சொன்ன மாதிரியேவும் பக்காவாக பிளான் பண்ணி மீனாவை அடித்து தூக்கியாச்சு, இந்நேரம் அவள் கோமாவுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, வாய்ப்பே கிடையாது, உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது, கரெக்டாக நாங்கள் ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாதீங்க. ஆனால் ரோகிணி இது ரொம்ப ரிஸ்க்கான வேலை, இன்னொரு 2,00,000 ரூபாய் தேவைப்படுது, அதை மட்டும் எப்படியாவது கொடுத்துருங்க, ஏன்னா பசங்க இங்கே இருந்தால் மாட்டிக்குவாங்க, அந்த முத்து எப்படியா இருந்தாலும் வளைச்சி எங்களை தான் ஃபாலோ பண்ணி வருவான், கண்டுபிடிச்சிடுவான், அதனால் பசங்களை கொஞ்ச நாளைக்கு இங்கே வரவிடாமல் போக சொல்லணும்ல, அதுக்கு பணம் கொடுத்து தானே அனுப்பணும், நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, 2,00,000 ரூபாயை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா இனிமே கொஞ்ச நாளைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம அந்த பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம், என்ன பண்ணி தொலைக்கிறது, இந்த ஒரு பயத்திலேயே வாழ்க்கை நம்மளுக்கு போகலை, அதனால் இது சரியானதான்னு முடிவு பண்ணி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இங்கே எல்லாருமேவும் வீட்டில் சந்திரா அப்புறம் சத்யான்னு, இந்த பக்கம் அண்ணாமலை ஸ்ருதி ரவி எல்லாருமே அழுதுகிட்டேவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க,
அங்கே தான் மீனாவை பார்த்து டாக்டர்கிட்ட கேட்குறாங்க முத்து. டாக்டர், என் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்லையே, என்னாச்சு டாக்டர்? அவள் குணமாயிடுவாளா? அவளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லையே அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்குறாங்க. டாக்டர், என் மருமகளுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே எல்லாருமேவும் அடுத்தடுத்து மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. இருங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் என்ன ஏதுன்னு, இப்போ தானே பார்க்கவே போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்தில் ஒரு பிள்ளையார் இருக்காரு. அந்த பிள்ளையாரை போய் கும்பிடுறாங்க. முத்து வந்துட்டு அழுதுகிட்டேவும், என் பொண்டாட்டிக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமேவும், எதுக்காக அவளுக்கு இவ்வளோ பெரிய சோதனை? கடவுளே, என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு இல்லைனா நானும் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து ரொம்ப பதறி போய் கேட்குறாரு. உடனேவும் இந்த பக்கம் டாக்டர் வெளியில் வர வேகமாக ஓடி வந்து முத்து கேட்குறாரு. டாக்டர் டாக்டர், எப்பயாச்சும் சொல்லுங்கள் டாக்டர், என் பொண்டாட்டி சரியாயிட்டாளா அப்படின்னு சொல்ல டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உயிருக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி ஆகி கேட்க, ஆமாம்ப்பா, அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர், நினைவு இருக்குமா இருக்காதா, எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, இப்பயே கூட வரலாம், இல்லை கொஞ்ச நாள் கழிச்சும் வரலாம், இல்லை அது வராமலும் போகலாம், அதை உறுதியாலாம் சொல்ல முடியாதுப்பா, இப்போதைக்கு நீங்கள் போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மொத்த பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் போய் மீனாவை பார்க்க, மீனாவை முத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு கதறி கதறி அழுகிறாரு. என் பொண்டாட்டி யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆனால் முத்து மட்டும் இங்கே மீனாவோட நினப்பிலேருந்து மேலவே இல்லை. தான் பொண்டாட்டி இப்படி ஒரு நிலைமையில பார்க்குற மாதிரி கடவுள் வச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு முத்து அழுது புலம்புறாங்க. அண்ணாமலையும், என்னாச்சு விடுறா முத்து, நம்ம நேரம் என்ன பண்ணுறது, நானும் தான் எனக்கு மகளாக நினச்சேன், மருமகளாக நினைக்கல, ஆனால் ஒன்றுடா முத்து, ஏதோ ஒன்று மனசுலையே வச்சுக்கிட்டு இருந்திருக்கா, அப்போது ஏதோ ஒரு நினப்பில் போய் தான் இப்படியெல்லாம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது ஏதோ ஒரு நினப்பில் போனாலும் மீனா கவனமாக தான்ப்பா இருந்திருப்பா, எனக்கு என்னமோ திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ண மாதிரி இருக்குப்பா, யாராக இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஆச்சு நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அது இந்த வீட்டிலையா இருந்தாலும் சரி, வெளியாட்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு முத்து ரொம்ப கோவத்தோட மீனாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டேவும் பேசிட்டு இருக்காரு. வாப்பா போகலாம், டாக்டர் வந்துட்டாங்க, வெளியில் போக சொல்லுவாங்கன்னு சொல்லி எங்கள் மொத்த பேரும் வெளியில் கூட்டிகிட்டு வர சாப்பிட போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. செல்வமும் வந்துடுறாரு. உடனே எனக்கு எதுவுமே வேண்டாம், என் பொண்டாட்டி சரியானா போதுன்னு சொல்ல அந்த மொத்த குடும்பமும் அப்படியே ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மீனாவுக்காக எல்லாருமே வேண்டுறாங்க. மீனாவுக்கு இப்படி ஆகும்னு நானும் நினச்சி கூட பார்க்கலன்னு ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸ்ருதியே ஃபீல் பண்ணி ரொம்ப அழறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ரோகிணிக்கு மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.